இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யார் அன்பினிய வாழ்த்துக்கள். உங்கள் யார் டெபரால் பெண்களும் எடுத்து அன்போடு வாழ்த்து வரவேற்கின்றேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதங்களாலும் நிறைவான நன்மைகளாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம இந்த டெபரால் பெண் கூட சென்ற வாரம் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிறுவத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார்கள் இல்லையா. 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் தியானித்தோம். மீதியுள்ள வசனங்கள் இந்த நாளில் நாம் தியானிப்போம். ரோமர் 5:11 தியானிப்போம். அல்லேலூயா. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி என்னை பாராட்டுகின்றோம். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு கர்த்தர்களா இருக்கையில் நாம் ஆண்டவர் அறியாத பொழுது ஆண்டருக்கு பிடிக்காத காரியங்கள் அஞ்ஞானிகளை போல நம்ம தவறான காரியங்கள் ஒளியான சேற்றில் மோகேச்சியில் உலகத்தின் காரியங்களை பின்பற்றி உலகத்தார் போல நாம் அவங்களுடைய நடக்கைகளை பின்பற்றி அவங்களை போல வாழ்ந்த நம்மை அவர் தேடி வந்து ரத்தத்தினால நம்ம கழுவி புதிய சிருஷ்டியாக மாற்றி நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்ய அவரோடு கூட மகிமைப்பட அவரோடு கூட நான் நீதிமாக வார அவருக்கு உரிய எல்லா காரியங்களிலும் நமக்கு ஈக்குவலான ரைட்ஸும் ஈக்குவலான மகிமையை நமக்கு அவர் கொடுக்க. அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்தார், நம்மை ரட்சித்தார், நம்ம அபிஷேகித்தார், நம்ம நீதிமன்றமாக மாற்றி நம்மை மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம இது பழைய மனுஷன் ஒளிந்து போனது, புதிய மனுஷன் அவரோட கூட ஒப்புரவாக்கப்பட்ட. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனால முந்தின ஆதாமாகிய அந்த ஆதாம் பண்ண தப்புனால எல்லா முழு மனுக்குலத்துக்கும் பாவம் வந்தது. அதே போல பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தனால அவரால் நமக்கு என்ன கிடைத்தது? பாவம் மன்னிப்பாக மீட்பு அவரால் நமக்கு கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒப்புரவாக நமக்கு கிடைக்கப்பட்ட நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம தேவனை பற்றி என்ன செய்யறோம்? என்னை பாராட்டுகின்றோம். அல்லேலூயா. அவர் என்னை தன்னோடு கூட ஒப்புரவாக்கினார். எனக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட அந்த புத்திர சுவீகர ஆவியை கொடுத்தார். நான் அவருடைய சுதந்திரர், நான் அவருடைய பாடுகளுக்கு பங்காளி, அவருடைய மகிமைக்கு பங்காளி, அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் பங்காளி என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நான் உலக பிரகாரமான இத்தனை விரைந்த இத்தனை கோடியில கார் வைத்திருக்கிறேன், இத்தனை லட்சம் மதிப்புல ஓடியை நான் அணுகிறேன், இத்தனை 1000 மதிப்புல உணவை நான் உண்கிறேன், இத்தனை 1000 மதிப்புல இத்தனை மிகப்பெரிய ஹோட்டலுக்கு நான் சாப்பிடப்போறேன் என்பது நமக்கு பெருமை இல்லை, மேன்மை இல்லை. அது எல்லாமே கடந்து போகும். நாம் அனுபவிக்கினால் அது எல்லாமே இந்த பூமியோடு கூட கடந்து போகும். இல்லையா. நம்முடைய இறுதி எங்க இருக்கோ, நம்முடைய பொக்கிஷங்க அங்க நம்ம இறுதி இருக்கோம். நம்ம இந்த பூமியில பொக்கு சேர்த்துக்காம பல்லவத்துல நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம இருதயம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. நமக்கு என்ன மேன்மை? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது மேன்மை, நான் தேவனோடு கூட ஒப்புரவாகினேன் என்பது நமக்கு மேன்மை. அல்லேலூயா. நான் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகப்பட்டுள்ளது, நான் 1ஆம் வீட்டிற்கு பங்குள்ளவன். நாம் இல்லையென்றால் நம்ம உயிரோடு கூட மருவமாகறதுக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். நான் மேகத்தின் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். அவருடைய வருகை வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். அல்லேலூயா. நான் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்பட்டேன் என்பது என்னுடைய மேன்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மிகப்பெரிய பலமுள்ள குதிரையோட கால்கள் அவருக்கு பிடிக்காது, விருப்பம் இல்லை. அதே போல விரைந்து ஓடுகின்ற ஒரு வீரனுடைய கால்கள் அவருக்கு விருப்பம். தனக்கு யாருக்கு பயந்து தமக்கு பயந்து தன்னுடைய கிருபைக்கு காத்துக்கை பிள்ளைகள் மேல் அவருடைய விருப்பம் உள்ளது. இல்லையா. அவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேடி வந்து நேசிக்கின்றார். அவருடைய மீட்டெடுப்பார். அவருக்கு உதவி செய்வார். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலே நமக்கு கிடைக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் என்ன செய்யணுமா? தேவனை பற்றியும் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்து போலும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று. அல்லேலூயா. எப்படி ஆதாம் பண்ணின அந்த ஒரு பாவத்தினால், ஒரு மீறலினால், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை மீறினான், அந்த பழத்தை சாப்பிடாது என்று சொல்லி அவன் சாப்பிட்ட உடனே பாவம் உலகத்து வந்தது, சாபமும் வந்தது. அதனோடு கூட சேர்ந்து எல்லா மனுஷரும் அந்த ஆத்துமாவில் மரணம் உண்டாயிற்று. தேவனோடு கூட அவன் செய்த பாவ நிமித்தமாக எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டது. என் தாய் என்னை
பாவத்தில் கர்ப்பந்தத்தில் என்ற வார்த்தையின்படி எல்லாருக்குள்ளேயும் அந்த மரணம் சென்றது. ஆனால் அந்த மரணத்தை மாற்ற, அந்த மரணத்தை அதிகாரிய பிசாசை தன்னை சவால் ஜெயிக்க காலமெல்லாம் அந்த மரண பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவங்க. எனக்கு நான் இந்த பாவம் செய்து விட்டேன், அதனால எனக்கு நான் என் ஆத்மா மரணம் அடைந்திருமோ, நான் இறந்துருவனோ, எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு போயிருமோ, எனக்கு எல்லாம் போயிருமோ என்று யாரெல்லாம் பிசாசு முதலில் பாவம் செய்ய தூண்டுவான். இதை செய்தால் உனக்கு நலமா இருக்கும், இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், இது உனக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி பண ஆசை, பொருளாசை, பாவ ஆசை என்ன செய்வான், அதை செய்ய தூண்டி கொண்டே இருப்பான். பல்வேறு சூழ்நிலைகளை நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடாமல் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுத்து போகும்போது நாம் பிசாசை ஜெயிப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த பிசாசோட பாவ சோதனைக்கு நம்ம ஆட்பட்டு பாவம் செய்யும்போது பிசாசு அடுத்த அவன் எய்கிற அம்பு என்னதான் இருக்கும், குற்ற மனசாட்சி உண்டு பண்ணி, நீ இந்த பாவம் செய்த, நீ ஜெபிக்கல, நீ வேதாசிக்கல, நீ ஆலயத்துக்கு செல்லல, ஆண்டை வார்த்தை கீழ்ப்படியல, உன்னை ஆண்டு இப்படி சொன்னார், நீ இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில, நீ பாவம் செய்த என்று எப்படி ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்து, ஆண்டோர் நான் தப்பு செய்துட்டேன், என்னை அவர் கண்டுபிடித்தா என்னை கொண்டு போட, அவர் என்னை தண்டிப்பார் என்று சொல்லி அவன் பயந்து போய் அவன் ஒரு மரத்தை பின்னாடி போய் ஒளிந்து கொண்டு அத்தி இலைகளால் தனக்கு ஒரு ஆடை தேய்த்து கொண்டு அவருடைய பார்வைக்கு முன்பாக மறைவான ஒன்றுமே இல்லை என்பதை மறந்தான். அவருடைய பார்வைக்கு முன்பாக எல்லாமே நிறுவனமாக இருக்குது. அவருடைய மறைவான கண்ணுக்கு எதுவுமே மறைக்க முடியாது, எல்லாமே வெளியிறங்கும் என்பதை அவன் மறந்து போனான். அவனுக்கு அதை அறியவில்லை. ஆண்டவருக்கு பார்வைக்கு நான் மறைஞ்சு போனேன். அந்த பாவம் என்ன செய்து ஆண்டுடைய பார்வையிட்டு நம்மளை தூரப்பட்டது, ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்ம தூரப்பட்டது. ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டாரு, அவர் என்னை கவனிக்கவில்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை அதை உண்டு பண்ணுகிறது. பூமியில நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு தான் நம்முடைய கண்களுக்கு ஆடை போட்ட மாதிரி இருக்கு. ஆனால் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாமே வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சுற்றி மாத்திரம் அந்த மகிமின் அக்கினி ஆடையாக கொடுக்கப்படுகிறது. அவங்களை சுற்றி ஒரு ஒளிவிட்ட மாத்திரம் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ பரலோகம் அப்படிதான் பார்க்கும். அதே போல பிசாசு கண்களுக்கும் அது தெரியும், யார் ரட்சிக்கப்பட்டாங்க, யார் ரட்சிக்கப்படாதாங்க, யாருக்கு பின்னாடி அந்த மகிமின் ஒளி காணப்படுகிறது, யாருக்குள்ள அந்த மகிமின் ஒளி இல்லை, மற்ற ஆண்டோரை அறியாதவங்க ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் சுற்றி அந்த இருள் தான் காணப்படும், அந்த ஒளி இருக்காது. இதுதான் ஆவிக்குரிய உலகம். நம்ம பார்க்கிற இந்த மாம்ச உலகத்துல எல்லா மனுஷனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. யார் ரட்சிக்கணும் யார் ரட்சிக்கணும் நமக்கு தெரியாது. ஒருவேளை கிறிஸ்தவங்க என்றால் போட்டு வைக்க மாட்டாங்க, சிலுவை போட்டவங்க சில அடையாளங்கள் நம்ம காணப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தின் கண்ணோட்டம் வேற. அப்படிப்பட்டவங்களையும் பிசாசு என்ன செய்வான், அவங்களை இன்னும் ஆண்டவனுடைய சேர முடியாதவரை அப்படி அவங்களை பதிவிடே செய்வான். அந்த பாவம் அவர்களை ஆண்டவருடைய தொடர்பு கொள்ள முடியாதவரை ஒரு குற்ற மனசாட்சியை கொடுக்கிறது. ஆண்டவர் அதான் கேட்கிறார், அப்படி குற்ற மனசாட்சி அவனுக்கு இருக்கிறது, அதை போக்கணும். அவன் தன்னிடம் வருவான், தான் செய்த தவறை உணர்வான், தன்னிடம் மன்னிப்பு கேட்பான் என்று ஆண்டவர் நினைத்தாரால் இல்லையா. ஆனா ஆண்டவர் நினைத்துக்கு வேறாக எதிராக அவன் என்ன செஞ்சான், நான் பாவம் செய்து நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு இதை கொடுத்தா, நான் செய்யல, அவன் என்ன செஞ்சான் என்று சொல்லி பழியத்துக்கு போட்டு அவன் ஒன்றுக்கு முரணுக்கு சொல்றான். அவன் செய்த தவறை ஒப்புக்கொண்டு நான் செய்தேன், மன்னித்துருங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று ஒரு சின்ன சாரி கேட்டு அன்னைக்கு கூட ஆண்டு மன்னித்து வேற காரியம் அதை வேற மாதிரி செய்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு அவன் பாவம் செய்து அதை ஒத்துக்கொள்ள, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை மறைக்க தான் அவன் ட்ரை பண்ணான் ஒழிய அவன் மன்னிப்பு பெற வேண்டும், இரக்கம் பெற வேண்டும் என்று அதை அறிக்கை செய்யவில்லை. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடு எவனோ அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. அவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கவில்லை. அதனால் அவன் செய்த பாவத்தினால் முழு மனக்குலத்துக்கும் சாபம் வந்தது. ஆனால் பிந்தின ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றினார். அல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் வந்தது, அந்த பாவத்தினால் மரணம் வந்தது. அதனால உலகத்துல பிரவேசித்த போல எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் அந்த மரணம் எல்லாருக்குள்ளும் ஆதாம் மூலமாக வந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருக்கதான் செய்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னதாக உலகம், இந்த பூமி உண்டான முதற்கொண்டு பாவம் உலகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நியாயப்பிரமாணம் மோசே காலத்தை கொடுக்கப்படுது. அந்த ஆதாம் முதல் மோசே வர காலங்கள்ல மனுஷர்கள் தன்னை மனசாட்சியின்படி
அவங்க வாழ்ந்தாங்க. அவர் ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார், சொல்லு கீழ்ப்படிந்து டைரக்டா ஆண்டுடைய வழி நடத்தல, அவர் அன்பில் நடந்தார். ஏனோக்கு நடந்தார். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் நடந்தாங்க, அவங்க சரியான பாதையில் நடந்தாங்க. ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆண்டோட பேச, ஆண்டுடைய டைரக்ட் கீழ்ப்படிதல், டைரக்ட் அவருடைய கைடன்ஸ்ல அவங்க நடந்தாங்க. அவங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டது போல எந்த நியாயப்பிரமான வார்த்தைகளோட கைகளில் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவங்க தன்னை மனசாட்சிக்கு ஏற்ப உள்ள இருந்து கத்து பேசினார். அல்லேலூயா. சில நேரங்கள் அவர் டைரக்டா வந்து பேசும்பொழுது அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவங்க நச்சாட்சி பெற்றாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தார். அந்த காலங்களில் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே அவர் விசுவாசத்தினால் நீதிமான் என்று விசுவாச தகப்பன் என்று சாட்சி பெற்றார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்த பொழுது எது பாவம் என்று ஆண்டவர் பட்டியல் போட்டு காண்பித்தார். அல்லேலூயா. பிறனுக்கு விரோதமாக பழி சொல்வது பாவம், குருடனுக்கு முன்பாக தடுக்கல் எடுப்பது பாவம், பிறனுடைய நியாயத்தை போடுறது பாவம், பிறனுடைய காரியங்கள் எடுப்பது பாவம் என்று நியாயப்பிரமாணம் வந்து எது பாவம் என்று உணர்த்தியது. ஒரு ஆசிரியர் போல அது நமக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு ஒரு முன் அடையாளமான அல்லேலூயா. பாவம் செய்தவர்களையும் தன்னுடைய மனசாட்சிக்கு மீறி ஒவ்வொருவருக்கும் உள்ள மனசாட்சி என்று ஒன்று உண்டு. அதை சரியானபடி நம்ம நடத்தும். நீங்க செய்கிறது பாவம், இது தவறு, இது குற்றம் என்று அந்த மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். அதையும் அவங்க மீறி என்ன செய்தாங்க? பாவம் செய்தாங்க. அப்படிப்பட்டவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. இது தவறு என்று செய்து அந்த மனசாட்சி சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்யாதவர்களையும் அந்த மரணம் ஆண்டு கொண்டது. எப்படி அந்த மரணத்தின் விடுதலை அவள் கிடைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து வந்து மரித்த பிற்பாடு. அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக அவருக்கு அதிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை என்பது கிடையவே கிடையாது. அவங்க பாவத்திற்கான ஒரு மன்னிப்பு, ஒரு அடையாளத்தை நான் செய்தேன் என்று பலி செலுத்தி அவங்க அதை நீக்கிறதுக்கு மேற்பட்டாங்க ஒழிய அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரு வழி பழைய ஏற்பாட்டில் உள்ள வருஷம் யாருக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. கிருமின் பிரமாண்டம் வந்த நமக்கு தான் ஆவியின் பிரமாணம் வந்த போது பாவம் மரணம் என்ற இந்த பிரமாணத்தின் நம்மை விடுதலை ஆக்கிட்டார்கள். இல்லையா? அவளுக்கு அது கொடுக்கப்படவில்லை. எல்லாரையும் ஆண்டு கொண்டது மரணம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வர்த்த பலனுக்கு அது ஒப்பானது அல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறைத்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும்படிக்கும். அல்லேலூயா. அநேகர் மேல் அதிகமாக அந்த வரும் அந்த ஈவு பெருகிற்று. அல்லேலூயா. ஆதாம் பண்ணனால மரணம் மனுஷ குலத்துக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து என்ற ஒரே மனுஷனுடைய கிருபையினால் அந்த ஈவு நமக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த மனுஷனை பேசாத, இந்த மனுஷனோட தொடர்பு வைக்காத, இந்த காரியத்தை செய் என்று சொல்லும் போது நம்ம அதை செய்ய வேண்டும். இந்த காரியத்தை செய்யாத என்று சொல்லும் போது நம்ம செய்யாம இருக்க வேண்டும். அப்படி அவர் கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல அந்த கிருபையும் நம்ம தவறு செய்து எப்படி அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பண்ட எல்லா சொத்தையும் வாங்கி கொண்டு அதை கொண்டு ஊதாரியாக செலவு பண்ணி எல்லாமே விற்று போட்டான், எல்லாத்தையும் செலவழித்து போட்டான். ஆனால் திரும்ப சாப்பாடு வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் என்ன செய்யலாம், அப்பாட திரும்பி வரும்போது அப்பா அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனாலும் அவனுக்கு கிடைத்த அந்த அன்பு பிரிந்து மரித்து திரும்ப உயிரோடு கூட எழுந்தான். அவனுக்கு அன்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவன் தந்தையோடு கூட இருந்த அந்த மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட அளவு கிடையாது. அல்லேலூயா. அந்த இளையகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. அது ரெண்டும் ஈக்குவல் பண்ணா மூத்த குமாரனுக்கு அவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொல்றதெல்லாம் செய்து அவருடைய மனசுக்கு பிரியமானது. என்னோடு எல்லாம் உன்னோடு தான், நீ என் கூட தான் எப்போ இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு அப்படி என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அந்த ஈவுக்கு அந்த கிருபைக்கு அது ஈக்குவல் ஒரு நாளுமே கிடையாது. இல்லையா? தவறு செய்து நம்ம மீறும்போது நமக்கு கிருபை கொடுப்பார். அது உண்மைதானே. யாருனாலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் போது அதை தண்டித்து திரும்ப தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த குழந்தை 10 முறை செய்தால் 20 முறை செய்தாலும் தாய்க்கு தாய் பிள்ளை தான், தகப்பனுக்கு அந்த பிள்ளை தான் திரும்ப அவங்க கண்டிப்பாக சேர்த்து கொள்வாங்க.
ஆனா அந்த தவறே செய்யாம தன்னோடு கொடுத்து தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன்னை நேசித்து அப்படி உள்ள பிள்ளைங்களை அந்த தவறு செய்து செய்து தன்னோட மனைவி கிடக்க பிள்ளையோட தன்னோட கூட இருக்கிற அந்த பிள்ளைக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதிக நேசத்தை கொடுப்பாங்க. அதே போலதான் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒரு நாளுமே அது ஒப்பாகாது. ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர் மறித்திருக்க, ஆதாம் செய்த பாவத்தினால் அநேகர் நினைச்சாங்க மறித்தாங்க. இயேசு கிறிஸ்து என ஒருவர் மூலமாக வருகின்ற அந்த ஈவு அவங்களுக்கு வந்து ஒரு நாளுமே அது ஈக்குவல் ஆகாதால இல்லையா. அந்த ஈவு அநேகர் மேல அதிகமாய் பெருகிற்று. ஆதாம் செய்த பாவத்தினால் மரணம் வந்தது போல இயேசு கிறிஸ்து மரணத்தால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஈவு அதிகமாக இல்லையா. நாம் அவருடைய வார்த்தைக்கு ஈடுபடுந்து எனக்கு அவர் மரித்தார், எனக்கு அவரோடு கூட இழந்தார், எனக்கு எல்லா நன்மைகளும் எல்லா கிருபைகளும் அவர் எனக்கு ஏற்கனவே ஆயத்தம் வைத்துள்ளார், அவர் எனக்காக பல்லோக ராஜ்யத்தை ஆயத்தம் வைத்துள்ளார் இல்லையா என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது அப்படிப்பட்ட அவர் மூலமாக வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம என்னது உடன் சுதந்திரர்கள் இல்லையா, உடன் பங்காளிகள், அவருடைய மகிமைக்கு பங்காளிகள், அவருடைய பாடலுக்கு நீங்க அவரோடு கூட பாடுபடும் போது அவரோட கூட ஆளுகை செய்வீங்க. அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். நாம் அவரோடு கூட பாடும் பொழுது இவ்வளோத்தின் பாடுகள் இனி நம்ம வாழ்க்கையில வெளிப்படப்படுற இந்த வாழ்க்கையிலும் சரி, இனி வருகின்ற உலகத்தின் வாழ்க்கையிலையும் சரி, அந்த மகிமைக்கு இந்த மகிமை ஒரு நாள் ஈடு ஆகாது. அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சிந்தைக்கு அது அப்பாற்பட்ட ஒரு உலகம். அங்கு கொடுக்கப்படுகின்ற நமக்கு வெகுமதிகள், ஈவுகள், கிருபைகள் எல்லாமே இங்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் கூட நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது. இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கப்படுது. நாமே பாக்கியவான்கள். அல்லேலூயா. எவனுடைய மீறல் மன்னிக்கப்படுதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கட்ட எண்ணாதிருக்கின்றாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய ஆவிலே கபடம் இல்லாதிருக்கின்ற அவன் பாக்கியவான். அல்லேலூயா. யார் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரோ, யாருக்கு இரக்கம் கொடுத்தோ அவர்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு நம்முடைய கிறிஸ்தவருக்கு, இந்த புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவருக்கு ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. நமக்கென்று அவர் ரத்தம் சிந்தினார், நமக்கென்று புதிய வாழ்க்கை கொடுத்தார். நாம் ஆளுகை செய்ய பழைய ஏற்பாட்டு காலங்களில் ராஜாக்கள் வேற, ஆசாரிகள் வேற, தனித்தனி வேலை. ஆனா நம்மளை கத்திருந்தனால ராஜாக்களாக நம்ம பிசாசோட யுத்தம் ஜெயிக்க, அதே போல ஆசாரிகள் போல ஆண்டவருக்கு பலிகள் செலுத்துற ஒரு ஆசாரியர்களாக அவரே பலியாக மாறினார். அதனால் நாம் இந்த நாள நம்ம உதவிகளின் கலையாக ஸ்தோத்திர வழியை அவர் மூலமாக செலுத்தி நமக்கு மகிமை கிடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஈவு எதனால் கிடைத்தது? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலமாக நமக்கு கிடைத்தது. அதனால் நாம் என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தை நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஒருவன் பாவம் செய்து அதனால உண்டான நியாய தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு அது ஒப்பானது அல்ல. அல்லேலூயா. பாவம் செய்து அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கு, நியாய தீர்ப்பு உண்டாகுது. அந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துட்ட வரும்பொழுது அந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, நான் தெரியாம என்ன அறியாம நான் அந்த தவறு செய்தேன், நான் பாவம் செய்தேன், நான் தெரியாம அந்த கோவப்பட்டேன், நான் எரிச்சல்பட்டேன், நான் பராமப்பட்டேன் என்று நம்ம ஆண்டவர் கூட ஒப்புரவாகும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தினால் மன்னித்து நமக்கு ஒரு கிருபை கொடுப்பார் அல்லவா. அந்த கிருபை அந்த தண்டனைக்கு ஒரு நாமே ஒப்பாகாது. இல்லையா. ஆக்கினைக்கு அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு எதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்குது. அவங்க செய்த அந்த ஒரு தவறு, நியாயப்பிரமாணத்தில் உள்ள மக்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவங்க அவங்க 9 கட்டளைகளை சரியாக செய்தாலும் ஒரே கட்டளை மீறினா அந்த 9 கட்டளையும் கை கொண்டதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஒரே குற்ற நிமித்தம் அவங்களுக்கு பாவம் வந்து வருது, ஆக்கினை அவங்களுக்கு உண்டாகிறது. ஆனால் கிருபை வரமோ, கர்த்தர் நம்மை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற அந்த கிருபை வரமோ அந்த குற்றங்களையே நம்ம நீக்கி அந்த பாவம் இனிமே செய்யாதபடி. அல்லேலூயா. பாவத்தை மாத்திரம் அது மன்னிக்கல, நம்ம மீதுல மாத்திரம் அது மன்னிக்கல, நாம் இனிமேல் அந்த தவறை திரும்ப செய்யாதபடி அது நீதி விளங்கு தீர்ப்புக்கு ஏதோ இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நீதியான கிருபை, நீதியான வரங்கள் கர்த்தர் நமக்கென்று கொடுக்கின்றார். அல்லேலூயா. எத்தனை பெரிய
கிருபை. எத்தனை நல்லவர், ஹல்லேலூயா. எத்தனை பெரிய நல்ல தகப்பன், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா பாவங்களை அது ரத்தம் போன்று சிவேறினாலும் நான் உன் பாவங்களை என்னிடம் வரும்போது வெண் பஞ்சை போல் மாற்றினேன் என்று கத்தனோடு கூட சொல்கின்றார். நான் உன்னுடைய பாவங்களை என்னுடைய முதுகுக்கு பின்பதாக எரிந்து போட்டேன், நான் அதை நினைவு கொள்ளவில்லை. ஒரு முறை நம்ம ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது, இறக்கம் கேட்கும் பொழுது, ஆண்டவர் என்னை ரட்சிங்க, என்னை விடுதலை பண்ணுங்க என்று கேட்கும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் செய்த எல்லா பாவத்தை கட்ட மன்னிக்கின்றார். அது தவிர ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு படுக்கை செல்லும் போது அந்த நாளில் நம்ம செய்த எல்லா காரியங்களையும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இரவு தூங்க போறதுக்கு முன்னதாக நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு கண் முன்னாக நிறுத்துவார், எல்லாவற்றையுமே அறிக்கையிட வைப்பார். நமக்குள்ள ஆவியானவர் நம்மை கண்டித்து நீதின் பாதையில் நடத்துவார், ஹல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் வருகின்ற காரியத்தை குறித்தும் கண்டித்து உன்னை இந்த வருகையில நான் எந்த வேலையை வருகிறாலும் நான் வருகையில காணப்படுவேன் என்கிற நிச்சயம் நமக்குள்ள வர வேண்டும், ஹல்லேலூயா. நான் இப்போது கழுவப்பட்டேன், நான் இப்போது நீதிமான், நான் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கின்றேன், ஆண்டவர் என்னை வருகையில் எடுத்துக்கொள்வார், நான் அவரோடு கூட செல்லுவேன், நான் அவரோட வாழ்வேன், எனக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிற எல்லாவற்றையும் பல்லவ ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேன் என்ற விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுது இருக்க வேண்டும், ஹல்லேலூயா. நம்ம அது தவிர நம்ம ஒரு குற்ற மனசாட்சியை நான் அந்த தவறு செய்தேன், அதனால் எனக்கு பல்லவ ராஜ்யம் கிடைக்காது என்ற அப்படிப்பட்ட துரு மனசாட்சி நீங்க என்ன செய்யணும், வாழ வேண்டும், ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனசாட்சியோட நம்ம மனசு நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அந்த கிருபை வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும், ஹல்லேலூயா. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம், ஹல்லேலூயா. ஆதாம் மூலமாக எல்லாருக்கும் மரணம் எப்போ வந்ததோ, ஒருத்தன் சேர்ந்த அந்த பாவத்தினால எல்லாருக்கும் மரணம் ஆண்டு கொண்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பிந்தின ஆதாம் அவர் நமக்கு என்னத்தை கொடுத்தார், ஹல்லேலூயா. எல்லா நன்மையான காரியங்கள் எல்லாமே, தெய்வத்துவத்தின் எல்லா காரியங்களும் அவருக்குள்ள பரிபூர்ணமாக வாசமாக இருந்தது. அவர் மாம்ச பிரகாரம் அந்த உலகத்தில் வாழ்ந்த பிற்பாடு அவருக்குள்ள 100% மனுஷத்தன்மை இருந்தது. அதே போல தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம், தெய்வத்தின் காரியங்கள், தெய்வத்தன்மையான காரியங்களும் அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருந்தது. அவர் இந்த பூமியிலே அப்படி வாழ்ந்தார். நாம் அப்படி வாழ அழைக்கப்பட்டு உள்ளோம், ஹல்லேலூயா. அதே போல நமக்கும் அந்த கிருபையின் பரிபூரணத்தை கொடுக்க, அந்த நீதியாக ஈவின் பரிபூரணத்தை நாம் அடைய, நாம் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், ஹல்லேலூயா. நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகின்றோம். அந்த தண்ணீரில் மூழ்கும் போது திரும்ப எழுந்திருக்கும் போது நம்ம அவருடைய ஜீவனை பெற்று திரும்ப எழுந்திருக்கின்றோம், ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படும், ஹல்லேலூயா. நாம் செய்த நற்கிரியைகள் அல்ல, நற்கிரியைகள் உண்டு, அது நமக்கு பலவத்தில் சாட்சி கொடுக்கும். நம்ம செய்த இப்படி இந்த மகன் இந்த மகள் வாழ்ந்தாள் என்று அது பலவத்தில் நித்திய காலமாக சாட்சி கொடுக்கும், ஹல்லேலூயா. அது மாத்திரமே நம்மை பலவத்தை கொண்டு செல்லாது, ஹல்லேலூயா. அந்த ஆண்டுடைய கிருபையினால் மாத்திரம் நம்ம பலவத்துக்கு தகுதி, அந்த கிருபை வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். அந்த நீதியாக ஈவின் பரிபூரணத்தை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்வோமா, இந்த உலகத்திலையும் நம்ம ஆளுகை செய்வோம், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலையும் 1000 சாட்சியிலே நம்ம ஆளுகை செய்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், அவர் கிருபியாக ஈவாக அவர் மரண காலமெல்லாம் வாழ்ந்த காலம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ண அவரும் இந்த மாம்சத்தை ரத்தத்தை எடுத்து ஒரு சாதாரண மனுஷன் போல் மனுஷங்க பண்ண பாவத்துக்காக பாவம் அறியாத அவர் நமக்கு பாவம் ஆக்க மாட்டார், ஹல்லேலூயா. மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டுங்கிற ஆக்களை அவர் மேல் வந்தது. நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த மீறல் நிமித்தம் அவர் நமக்கென்று அடிக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தை ஒரு ஆட்டுக்குட்டி போல பலியாக கொடுத்தோம்னா தன்னுடைய இந்த சரீரத்தை மாம்சமாக திரை வழியாக அவர் பிட்க ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அந்த திரை கிழிக்கப்படுது. அந்த திரையின் வழியாக ஒரு புதிய ஜீவன மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு கொடுத்த நிமித்தமாக நமக்கும் அவர் எப்படி ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு பிதாவை வேண்டிய வலது பாசத்தில் வீற்றிருக்கின்றார். அதே போல நாமும் அவர் கொடுத்த அந்த கிருபின் பரிமாணத்தினால, அந்த ஈவின் பரிபூரணத்தினால நாம் அதை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம், உலகத்தை ஆளும், ஹல்லேலூயா. பிசாசின் மேல நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுறேன், ஒரு நாளும்
பாதாள வாசல் அதை மேற்கொள்ளாது. நான் பூமியில உனக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்துட்டேன். நீ இந்த பூமியில எதை கட்டுகிறாயோ அதை அங்கு கட்டப்படும். இந்த பூமியில நீ இதை கட்டவிழ்கின்ற பலவத்தில் கட்டவிழ்க்கப்படும். இல்லையா? எல்லாம் திறவுகோள்களை நமக்கு கையில கொடுத்து விட்டார். நாம் அதை உபயோகிக்க வேண்டும். நாம் அதை சும்மா ஏற்கக்கூடாது. இல்லையா? ராஜாக்கள் நாங்களே, ஆசாரிகள் நாங்களே, நாங்கள் பூமியிலே அரசாலும் என்று புதிய பாட்டை பாடினாங்களா? இல்லையா? யார் பாடினாங்க என்றால் பூமியின் ஓட்டத்தை முடித்து அவங்க ஜெயம் பெற்றாங்க. ஹல்லேலூயா. இயேசு ரதனுக்கு மீட்கப்பட்டாங்க. ஆட்டுக்குட்டி எங்க போனாலும் அவரை பின்பற்றினவங்க, கற்புள்ளவங்க, அந்த நீதி வஸ்திரத்தை அணிந்தவங்க, லட்சுமி வஸ்திரத்தை அணிந்தவங்க, வெள்ளி வாங்கி கொடுத்துக்கொண்டு நாங்கள் பூமியில அரசாலும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் நாம் இந்த பூமியை அரசாள வேண்டும். ஆதாம் இழந்த ஆளுகையை திரும்ப பெற இயேசு கிறிஸ்து தன்னதை சிந்தினார். ஹல்லேலூயா. நாம் அந்த ஆளுகையை செய்ய இன்றைக்கு பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க உலக ராஜ்யத்தின் காரியங்களை ஜெபிக்கிறவங்க நம்ம மாற்ற முடியும். உலகத்தின் காரியங்களை மாற்ற கர்த்தர் நம்முடைய கையில அதிகாரத்தை கொடுத்துள்ளார். நாம் எழுந்து ஜெபிக்கும் பொழுது, நாம் எழுந்து யுத்தம் செய்யும்போது கர்த்தர் எல்லா அதிகாரங்களை ஜெபிக்கிறவங்க பிள்ளைங்க கீழே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாம் ஆளுகை செய்வோம். நாம் அந்த ஆளுகை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு எழும்போம். நாம் ஜெபிப்போம். நாம் ஜெயம்புறோம். ஜெயங்குடி பிள்ளைங்க எல்லாவற்றையுமே சுதந்திரிப்பாங்க. ஹல்லேலூயா. மனுஷங்க மேல நமக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் நீ ஆளுகை செய்வாய், ஆனால் உன்னையும் அவர்கள் ஒரு நாளுமே ஆள முடியாது. வசந்த சொல்லுங்க, என்னை அவர்கள் ஆள முடியாது, நான் அவர்களை ஆளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிருமி பரிபூர்ணம் அதுக்கு தான் கொடுத்தாரு, சும்மா அவர் கொடுக்கல. அவர் நீதியின் பரிபூர்ணத்தை அதற்கென்று கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதனா தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அந்த முந்தின ஆதாம் மூலமாக மீதில் வந்து எல்லா மனுஷருக்கும் மரணத்துக்கு நியாயத்துக்கு உண்டான போல இயேசு கிறிஸ்து ரட்சகர் நமக்கு வந்து அவர் நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நொறுக்கப்பட்ட நிமித்தமாக ஹல்லேலூயா நீதியாக ஈவு நமக்கு கிடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய கீழ்ப்படுதலினால் அவர் தான் குமாரனா இருந்தோம். அவர் பட்ட பாடினாலே கீழ்ப்படலை கற்றுக்கொண்டு தமக்கு பின்னொரு தன்னுடைய பிள்ளைகளும் அந்த கீழ்ப்படலை கற்றுக்கொண்டு அந்த கீழ்ப்படலை மூலமா வருகின்ற நன்மைகளை, அந்த பரிபூர்ணத்தை நாம் அடைய அவர் பாடுபட்டார். ஹல்லேலூயா. நமக்கு கற்றுக் கொடுக்க, நமக்கு அதை கொடுக்க, ஹல்லேலூயா, நமக்கு அந்த ஆளுகை கொடுக்க, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க அவர் கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரணப்படிந்து தன்னை தாழ்த்தினார். ஒரு அடிமை போல அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தது. அவர் சிலுவையில் தொங்கும்பொழுது ஆன சொன்னாரு, நான் இப்பொழுது என் பிதாவிட்ட வேண்டிக் கொண்டால் 12,000 அதிகமான லேகியோன்களை அவர் கட்டவிலுக்கு இப்போது அவர் ஆயத்தம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த பாடுகள் என்னுடைய பிள்ளைகளை மகிமையில கொண்டு சேர்க்க, என் பிள்ளைங்களை ஹல்லேலூயா ஆளுகை செய்யறதுக்காக நான் இந்த நாளை பாடுபடுறேன். நான் இந்த நாளை என் ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அவர் யாரும் கொலை செய்ய முடியாது. அவர் தன் ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நொடியில தன் ஜீவனை பிதா கையில கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலைசாத ஜீவனை விட்டார் என்று வேதாசம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் வந்து எருசலேம்ல எல்லா நேரத்திலையும் அவர் நடமானார், பிரசங்கம். அப்போல்லாம் அவரை பிடிக்கல. ஆனா பிசாசோட வேலை என்று ஒன்று வந்தது. அந்த கடைசி நேரத்துல கரெக்டா ஆண்டோர் நியமித்த வேலையிலே அவர் பஸ்காவுக்கு போக முடியாதே சொல்றாங்க சீஷர்கள். அங்க உங்களை வந்து சிறையில போடுறதுக்கு நினைக்கிறாங்க, குழப்பம்னு நினைக்கிறாங்க. அங்கேயா போறீங்க என்று சொல்லும்போது பிதாவோட சித்தம் என்று நான் போறது அவருடைய சித்தம் என்று சொல்லிதான் அவருக்கு தெரியும். நான் போறேன், என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்னை வந்து இரவு மூலம் சித்திரப்படுத்துவாங்க, இப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணத்தை நான் சந்திப்பேன் என்று அவரோட கூட மோசே எலியா அதுக்கு முன்னதான் வந்து மறுமலையில பேசிட்டாங்க. எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். நம்ம இப்படி மறிக்க போறோம், இன்னதமா மறிப்போம் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் பிதா சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ் அவருக்குள்ள வந்ததுனால தான் அன்றைக்கு கெத்செமனேல அவர் ஜெபிக்கும் போது வியர்வை கூட ரத்தமாக வெளிவந்தது. அவ்வளோ டிப்ரெஷன் அவருக்குள்ள. எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க. சிஷிகள் கூட வந்த 3 சிஷிகளும் தூங்கிட்டாங்க. ஆண்டவர் அப்பெல்லாம் ரொம்ப துக்கத்தை சொல்றாரு, என் கூட ஒரு மணி நேரம் நீ ஜெபிக்க மாட்டியா? என்னுடைய பாரத்தை நீ ஷேர் பண்ண மாட்டியா? என் துக்கத்தை நீ ஷேர் பண்ண மாட்டியா? அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க, அவர் மறிக்கப்படுறார் என்று அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அறிந்து கேட்காரு, என் கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதை கூட அவங்க உணரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்காக கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வேலையிலும் அவர் மக்களோடு கூட பேசும்போது சொன்னாரு, நான் தனியே இருக்கவில்லை, நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு ஓடி போவீங்க,
ஆடுகள் சிதறிக்கப்படும் அந்த வெளியில நான் தனியிருேன், என்னுடைய பிதா என் கூட இருப்பார், நான் ஒரு நாளுமே தனியா இருக்க என்னை விடமாட என்று சொன்னார். அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அந்த சூழ்நிலையில உலக மனுஷங்க நேசித்தவங்க அவரோடு கூட அந்த 3 வருஷம் கூட அந்த சீஷர்கள் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே கிடையாது. அந்த சேவைகள் கூட்டத்தை பார்த்தோம். அந்த சூழ்நிலை ஆண்டு இருதயம் எவ்வளவு எதனைப்பட்ட யோசித்து பாருங்க. ஆனா அவர் நினைத்தால் அவருக்குள்ள தெய்வத்தின் தன்மைகள், தெய்வத்தின் எல்லா நன்மைகளும் அவருக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட்டார், அப்பொழுதே தேவதூதர் அவரை காப்பாத்திருப்பாங்க, அவரை கூட்டு போயிருப்பாங்க. அது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் சிலுவையில் மரண படைந்த தம்மை தாழ்த்தினார், ஒரு அடிமை போல ஒப்பு கொடுத்தார், எனக்கு யாரும் இல்லை போல என்று தன்னை காண்பித்தார். உதவி செய்ய எல்லாரும் இருந்து அந்த உதவி ஏற்றுக்கொள்ளாம அந்த பாதவழியை ஏன் கடந்து சென்றார் என்றால் தன்னுடைய பிள்ளைங்க இந்த மகிமையில பங்காட வேண்டும், அதிகாரத்துல உள்ள எல்லாரையும் அந்த ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிசாசி அவங்க ஆளுகை சென்ன பிசன் தலையில் நசுக்க வேண்டும், ஆதாமில் அந்த எல்லாத்தையும் அவங்க திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இயேசு நமக்கென்று அடிக்கப்பட்டார், நமக்கென்று நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. நாம் அந்த அன்பை உணர்ந்து நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும், அவருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல கிருபியா, எங்க அதிகமாக பாவம் பெருகுது அங்க கிருபி அதிகமாக பெருகச்சேவார். ஏனென்றால் அந்த பாவத்தை மேற்கொள்ள கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ, அல்லேலூயா, அந்த பாவ அந்த தூண்டுதலுக்கு நம்ம இடம் கொடுக்காம அதுல இருந்து விலகி போக கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. பாவத்தை ஜெயித்து வாழ கிருபை கொடுக்கப்படுறத தவிர பாவத்தோடு இசைந்து வாழ அல்ல. அல்லேலூயா. கிருபையை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதோ ஆண்டு கொண்டது போல தேவனுடைய கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம நீதியினால் நித்திய பிரவேசிக்க அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டு அந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா காலங்களிலும் நம்மை போல் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அவர் நம்ம பாட்டு பரிதாபப்பட்டு கடந்து போகிற ஒரு மனிதன் அல்ல, ஒரு கடவுள் அல்ல. நம்ம இப்போ எல்லா விஷயத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசை நமக்கு இருக்கின்றபடியால் அவர் இந்த பாதையில கலந்து பண்ணப்படியால் எல்லா பாதையும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. மனிதர்கள் விட்டு போன எப்படி இருக்கும், எந்த துணை இல்லாம தனியா இருக்கும் எப்படி இருக்கும் என்று எல்லா வேதங்களும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாடுபட்டால் அப்படிப்பட்ட பாதையில கடந்த உங்க ஊருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்து, ஆண்டவரே நான் இந்த பாதை இருக்கின்ற நீங்க எனக்கு உதவி செய்ய வல்லவங்க, என்னோட கூட நீங்க இருக்கின்றது விசுவாச வார்த்தை அறிக்கை செய்து நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளிலும், நமக்கு வருகின்ற நெருக்கங்களிலும், நமக்கு வருகின்ற எல்லா வேதனைகளும் நாம் அவர் எப்படி வார்த்தையால் பிசாசை ஜெயித்தாரோ அதே போல நான் ஜெயிப்பேன் என்று விசுவாசோடு நாமும் ஜெயித்து அவருடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்தார், அதற்கென்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கின்ற கிருபையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கென்று வாழ வேண்டும். ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த பாவத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து ஒரு நாள் அவரோட கூட ஆளுகை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்துள்ளார். அல்லேலூயா. அவருடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாக இருந்து அவரோடு கூட சிங்காசனத்துல அமர்ந்து நியாயத்துக்கு உரிமை கர்த்தர் நமக்கு கொடுத்துல அப்படிவிட கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் அதிகாரம் உள்ளவர்கள், நாம் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள் அல்லேலூயா என்பதை உணர்ந்து நாம் ஜெயிப்போம். கர்த்தருக்கென்று வாழும், கர்த்தருக்கென்று ஓடும். அல்லேலூயா. கர்த்தர் தான் எங்களை ஒரு ஆசிரியப்பாக. God bless. ஜெயிப்போமா? ஜெபம். பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரிப்ராகா ஃபலாபா ரிகாபா ஓலோ ஃப்ரோகாபா. உம்முடைய கிருபை எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிப்ராகா ஃபலாபா ரிகாபா. இந்த ஜீவனை பெற்று அப்பா உம்முடைய ஜீவனை பெற்று நாங்கள் ஆளுகை செய்வோம் என்று வார்த்தையை நாங்கள் தியானிக்க கிருபை செஞ்சீங்க. அந்த வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு அப்பா உம்முடைய ஜீவனை ஒவ்வொரு நாளும் பெற்று இந்த ஜீவன்ல வளர்ந்து பெருகி இன்னும் 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 ஆளுகை செய்ய இந்த உலகத்திலும் நித்தியமாய் இனி வரும் உலகத்திலும் நாங்கள் ஆளுகை செய்ய எங்களை இன்னும் உங்கள் கிருபையை பெருக பண்ணுங்க. மகிமை பெருகட்டும், நித்திய ஜீவன் பெருகட்டும், தேவ ரகமான வாழ்க்கை பெருகட்டும், எங்களுக்குள்ள பெருகட்டும். அன்பு பெருகட்டும். இதயத்தில் இருக்க எல்லா கசப்புகள் எல்லாம் மாறி போட்டும், கனிகள் பெருகட்டும், வரங்கள் பெருகட்டும், மகிமை பெருகட்டும். க்ளோரி உம்முடைய சாயல் பெருகட்டும். ஒவ்வொரு மேலும் இயேசுவின்
ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேல ஆளுகிற அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க. நித்திய ஜீவ அபிஷேகத்தினால், நித்திய ஜீவ காலம் ஊறுகிற ஊற்றினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க. ரிசீவ் இட், ரிசீவ் இட். அப்பா எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. உங்க சாயலாக உடைய ரூபமாக எங்களை இன்னும் மர்வமாக்குங்க. மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்க மர்வமாகணும். ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். வைராக்கியங்கள், கசப்புகள் எல்லாம் மாறி போட்டும், பிரிவினைகள் மாறி போட்டும். அப்பா சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்கள் கீழாக நசுக்கி போடுவீராக. ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீ ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. எங்களை உம்மை போல இன்னும் மர்வமாக்குங்க. இன்னும் நாங்க ஆளணும்பா உமக்காக. அப்பா இன்னும் நாங்க கனி கொடுக்கணும், இன்னும் நற்கிரியைகளை செய்யணும், இன்னும் அநேகருக்கு நாங்க ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இழந்த எல்லாம் திரும்ப வரட்டும். இழந்த பணங்கள், நகைகள் திரும்ப வரட்டும். வியாபாரத்தில் இருக்க தோல்விகள், நஷ்டங்கள் மாறி போட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், இளமை உண்டாகட்டும். தோல் நோய்கள் மாறி போட்டும். அப்பா எல்லா ரத்த அழுத்தங்கள், உயர் ரத்த அழுத்தங்கள் எல்லாம் மாறி போட்டும். ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா பாடியில இருக்கிற எல்லா பெயின், பேக் பெயின் எல்லாம் மாறி போட்டும். எல்லா அலர்ஜி ப்ராப்ளம் எல்லாம் மாறி போட்டும். சுகர் மாறி போட்டும், பிரஷர் மாறி போட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. விசுவாசம் மாறி விசுவாசத்தினால் நிரப்புங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.